Watch full episodes on Jio Hotstar. பெரியவரே, நாங்க தான் வசமா மாட்டிக்கிட்டோம்னா நீங்க எதுக்காக இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க? ஏன் இங்க இருந்து தப்பிச்சு போக மாட்டேங்கிறீங்க? மார்ச்சு என்னோட புள்ள. அவன் தான் இவளோட அப்பா. மார்டினா மர்தீனாவோட அம்மா. அவங்க ஷார்காலோட நெருங்கிய நண்பர்கள். ஆனா அந்த மோசமான மந்திரவாதி ஷார்கோனி ஷார்கால்கிட்ட ஏதோ சொல்லி இந்த ஒட்டுமொத்த கடலுக்கும் அதிபதி ஆக்குறேன்னு ஆசை வார்த்தை காட்டிட்டான். என்னோட மகனையும் அவனோட மனைவியையும் ஏமாத்தி அவங்க வாழ்க்கையே கெடுத்துட்டான். எல்லா மெரிமிட்ஸையும் அடிமையாக்கி அவங்கள வச்சு சுரங்கம் தோன்ற வேலையை ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாம் அந்த மோசமான ஷார்கோனியோட வேலை தான். அவன் சூழ்ச்சிக்கு அளவே இல்லை. நல்லா யோசிங்க பாஸ், நல்லா யோசிங்க. நம்ம எல்லா கடல்களையும் சுரங்கம் மூலமா இணைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம ஒரு கடல்ல இருந்து இன்னொரு கடலுக்கு ரொம்ப சுலபமா பயணிக்கலாம். அது எப்படின்னா, மனுஷங்க ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு போறாங்கல்ல, அந்த மாதிரிதான். இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கடல் ஜீவராசிகளையும் நீங்க தான் ஆள போறீங்க, ஆட்டி படைக்க போறீங்க. ஒரு சர்வாதிகாரியா சக்கரவர்த்தியாக போறீங்க. யோசிங்க, யோசிச்சு பாருங்க பாஸ். அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா உங்க கூட இருக்கிறது என்னோட மந்திர சக்தி. சம்புவா ஷிம்புவா ஷீரதுபா. சொல்லுங்க மகாராஜா. ஆனா அந்த சுரங்கத்தை தோண்ட போறது யாரு? மர்மேட்ஸ். கடல் கன்னிகள் தான் சுரங்கத்தை தோண்ட போறாங்க. எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாஜு உங்க கூட ஒத்துழைக்க முடியாதுன்னு சொன்னது எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். ஆனா அவனோட வாழ எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அவனோட வாளு ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு. என்னோட மந்திர சக்தியை விட அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா நான் இருக்கேன்ல, அவனையும் சமாளிக்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு. ஏன்னா என்னோட அதிபயங்கரமான மந்திர சக்தியிலிருந்து இதுவரைக்கும் யாராலையும் தப்பிச்சு போனதா சரித்திரமே இல்லவே இல்ல. அது முடியாத காரியம். எனக்கு இந்த உலகத்துல உள்ள கடல்ல வாழ்ற சகல ஜீவராசிகளுக்கும் ராஜாவாகிற விஷயத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. அது உன்னால கூட முடியாது. நான் இருக்கும்போது எப்பவும் உன்னால அப்படி செய்ய முடியாது. மார்ஜுன், என்னோட மந்திர சக்தியிலிருந்து, என்னோட பிடியிலிருந்து யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது. நாங்க அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறோம். நீங்க என்னோட அப்பா அம்மாவை காப்பாத்துவீங்களா? தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அழாதடா செல்லம், அழாத. உங்க அப்பா அம்மாவை நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு வரோம். இன்னில இருந்து உன் கண்ணுல அழுகையே வரக்கூடாது, ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வரணும். இது என் மகன் மார்ஜினோட வாள். இதை எந்த மந்திர சக்தியாலையும் தோக்கடிக்க முடியாது. இந்த வாள் ரொம்ப வலிமையானது. இதோட சக்தி எப்படின்னா ஒரு பெரிய கல்ல கூட சுக்குநூறு ஆக்கிடும். இதை என் மகன் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அதுக்கப்புறம் எந்த மந்திரவாதியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமா போங்க. இந்த வாள் உங்களை காப்பாத்தும். தேங்க்ஸ் பெருசு. யப்பா. அட என்ன மோட்டனே, ஒரு வாழை கூட உன்னால முழுசா தூக்க முடியாதா? என்கிட்ட கூட நான் ஒரு மாவீரன். ஐயோ மோட்டோ.
மோட்டோ காப்பாத்துற. என்னவோ போட, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தூக்குங்க. இவங்க உன்னை உன் முதலாளி கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க. அவங்க கூட பத்திரமா போயிட்டு வா. மோட்டு, இப்ப இதை பிடிங்க. இனிமே உங்களால இதை தூக்க முடியும். கஜா கஜா, ஏற்கனவே நம்மள சுத்தி ஒரே பிரச்சனையா இருக்கு. போதாத குறைக்கு இது ஒரு பிரச்சனை வந்திருக்குது. மோட்டு பத்திர சரியான வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன். இப்போ எனக்கு இது விட்ட வேற வழி இல்ல போல இருக்கு. நீங்க எல்லாரும் எங்க போறீங்களோ அதே இடத்துக்கு நானும் வந்துடுறேன். இந்த மீன்கள்லாம் ரொம்ப டேஞ்சரானதுப்பா. தண்ணியில கூட அப்படியே பத்திக்கிட்டு எரியும். இதை யாராவது தொட்டாங்கன்னா அவங்க அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடுவாங்க. நான் இந்த மீன்கள் பத்தி நிறைய படிச்சிருக்கேன். அந்த பெரியவர் அப்பவே சொன்னாரு மந்திரத்தை படிக்காம எதுவுமே கண்ணுக்கு தெரியாதுன்னு. நான் இப்ப அந்த மந்திரத்தை படிக்கலான் இருக்கேன். ஐசா லக்கடி கிரிகிரி சைதாப்பேட்டை வடகரி சோம் அப்படி நைனா மைனா ஜெயில இருக்கிற இடத்தை காட்டு. அட பிரமாதம் நண்பா, இங்க கூட ஒரு தோட்டம் இருக்கு பாரு. ஆனா கடலுக்குள்ள இப்படி ஒரு மரத்தை நான் பார்த்ததே இல்லையே. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. கஜா கஜா, எனக்கு என்னமா பயமா இருக்குதே. Why fear when சிங்கம் is here? என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். நான் மர்தினாவோட அம்மா அப்பாவை காப்பாத்த போறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. சிங்கம் அழுதுகிட்டு இருக்காரா இல்ல தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருக்காரா? முதல்ல என்ன கடிக்கிறத நிறுத்துங்க. சொன்னா கேளு, நான் சாதாரண ஆள் இல்ல. அப்பா, அதுக்கு என்ன பயங்கரமா கடிச்சிருச்சு. வலி தாங்க முடியல, விட மாட்டேங்குதுங்க. இங்க பாரு மோட்டோ, கடல் கன்னிகளோட தலைவர் மார்ஜூன் அண்ட் மரீனா 2 பேரும் அதுக்குள்ளதான் சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால நாம எல்லாம் என்ன பண்றோம், இந்த பந்தத்தை புடிச்சுக்கிறோம், நம்மளையும் காப்பாத்திக்கிறோம், அவங்களையும் போய் காப்பாத்துறோம். என்ன மோட்டோ, இந்த கடுமையான தோட்டத்தை தாண்டி நம்ம போயாகணும் மோட்டோ. சூப்பர் ஐடியா. சரி வாங்க போலாம். மாமியாரே காப்பாத்து. அலாட்டா இருக்கணும் மோட்டோ, அலாட்டா இருக்கக்கூடாது. இப்ப மோட்டுவை என்கிட்ட இருந்து யாராலையுமே காப்பாத்த முடியாது. இப்ப உலகமே அதை பார்க்க போகுது. என்னோட இறைய என்கிட்ட இருந்து யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. டேய் மண்ட பயல, என் பின்னாடி வர்றத நிறுத்து. எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல இருக்கு. அவனுக்கு 1300 பல்லு இருக்கு. பின்னால வாரு அம்மா. காப்பாத்துங்க, 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 யாராவது என்ன காப்பாத்துங்க. விடு விடு, என்ன விட்டுரு. தயவு செஞ்சு என்ன முழுங்கிடாத. இனிமே நான் எப்பவும் கடல் பக்கம் வரவே மாட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். கஜா கஜா காப்பாத்து. என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி மாட்டினதே இல்லைங்கோ. ஐயப்பா, என்ன விட்டுடு. சொன்னா கேளு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, நிறுத்து. கடல்ல இருக்கிற உப்பு தண்ணியின் மீது ஆணையா சொல்ற, நிறுத்து. உங்க ஒரு ராஜா ராணி மேல சத்தியமா சொல்ற, என்ன விட்டுடு. மரியாதையா என் நண்பர்கள் எல்லாரையும் விட்டுருங்க. இல்ல
மோட்டோ அந்த வாளை யூஸ் பண்ணு. இதுங்கெல்லாம் இப்படி சொன்னா கேட்காதுங்க. என்ன காப்பாத்து ப்ளீஸ். என் கதை முடிஞ்சது போல இருக்கு. மோட்டு, நான் உன்னை சாப்பிட வந்தேன். ஆனா நீ என்னோட உயிரை காப்பாத்தி இருக்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க. டேய், அழுதது போதும். மரியாதையை என் கூட வா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இதை எப்படி திறக்கிறதுன்னு தெரியலையே. பத்துலோ, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா. ஐசா லக்கடி கிரிகிரி சைதாப்பேட்டை வடகிரி சோம் பப்படி நைனா மைனா. எப்படி திறந்துக்க? வந்துட்டாரு பத்தியா, 6 பேக்கோட. செம ஜிம்பாடி மோட்டோ. சார், இந்தாங்க சார். உங்களுடைய கத்தியை உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தோம். ஆஹா, நீங்க தான் மோட்டு பட்லுவா? யா யா. கதகதா, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? தண்ணீர் வழியா எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்துடும். நாங்க ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்துடும். பரவாயில்ல, இருக்கட்டும். மோட்டு பட்லு, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப சார்கோனி கிட்ட இருந்து எங்க ஆளுங்க எல்லாரையும் நான் காப்பாத்தி ஆகணும். மம்மி, டாடி, உங்களை திரும்ப பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. சாகுனியோட தந்திரத்திலிருந்தும் மந்திர சக்தியிலிருந்தும் யாராலையும் தப்பிச்சு போகவே முடியாது. மோட்டு பட்லு, நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்த? நீ என்னோட ஜகஜால மாயாஜாலத்திலிருந்து இவங்களை விடுவிச்சிட முடியுமா? என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. மாஜுன், நான் மாயாஜாலம் மன்னன்டா, ஷாகுனி. ஆனா நீ இந்த ஷாகுனியோட மாயாஜாலத்திலிருந்து என்னோட பிடியிலிருந்து தப்பிச்சு போகவே முடியாது. மார்ஜோன், மரியாதை அந்த வாளை என்கிட்ட தந்துரு. மறுபடியும் நீ அந்த ஜெயிலுக்கு திரும்ப போயிடு. இல்லனா இந்த பொண்ண நிரந்தரமா இந்த கடலுக்கு அடியிலேயே ஜலசமாதி பண்ணிடுவ. சரி சரி, இப்ப நீ உள்ள போ. மம்மி, டாடி, நான் என்னோட பொண்ணுக்காக என்ன நம்பி இருக்கிறவங்கள கைவிட முடியாது. வா, மோதி பார்க்கலாம். தயவு செஞ்சு என் குழந்தைய விட்டுடு. அவளை ஒண்ணும் பண்ணிடாத மர்தீனா. மரியாதையா வாழை கீழே போடு. அப்படி இல்லன்னா
பசியோட இருக்கிற எங்க சுறாக்கெல்லாம் உன் பொண்ணை கதற கதற சாப்பிட்றோம். நிறுத்துங்க. நாம சண்டை போடுறதுக்கு ஏகப்பட்ட மேட்ரிகள் இருக்கு. முதல்ல அந்த மர்ஜினாவை காப்பாத்துற வழியை பாருங்க. போயிடு, இங்க இருந்து போயிடு. இனிமே இந்த ஏரியா பக்கமே தலை காட்டாத. போ. நீ உடனே அந்த சின்ன பொண்ணை விட்டுரு. சார்கோனி தப்பான காரியங்களை செஞ்ச பிற்காலத்துல உனக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். புரிஞ்சுக்க. தப்பு செய்யறவங்கள பின்னால அனுபவிச்சே தீரணும். தப்பான விஷயங்களை செஞ்சா தப்பான விளைவுகள் ஏற்படுமா? அதெல்லாம் உங்களோட பூமியில மட்டும்தான். ஆனா இது சமுத்திர லோகம். இங்க பெரிய மீன்கள் தான் சின்ன மீன்களை சாப்பிடும். யார் கண்ணுல எது பட்டாலும் அதை அவங்க பிடிச்சு சாப்பிட்டுருவாங்க. புரிஞ்சுதா? பொய் சொல்லாத. அப்படி எழுதப்படாத சட்டம் எதுவுமே இல்ல. நீ ரொம்ப நல்லாவே காமெடி பண்ற. ஆனா இத கேட்ட எனக்கு சிரிப்பு தான் வரல. ஆனா நீ ஷார்காலோட கைதிகளை விடுவிச்சிட்டல. பெரிய தேச துரோகம் பண்ணிட்ட. அதனால உனக்கு இப்ப நான் ஒரு தண்டனை கொடுக்க போறேன். மொத்த உலகமும் அதை வேடிக்கை பார்க்க போகுது. ஆமா, இப்ப நாம எங்க இருக்கோம்? நாலா பக்கமும் நம்மள சொரா மீன்கள் சுத்தி வளைச்சிருக்கப்பா. ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போது போல இருக்கு. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஆனா ஒரு ஸ்டால் கூட இல்லப்பா. பசிக்குது. ஏ கஜா கஜா, பசிக்கிறதுக்கு ஒரு நேரங்காலமே இல்லையா மோட்டோ? பயத்துல எனக்கு பசிக்குது எல்லாம் பறந்துடுச்சு. Smile please. நண்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் மாதிரியே இந்த வருஷமோ நம்ம ஷார்காலோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு சில தேச துரோகிகள் எல்லாரும் ஆக்டோபஸோட சண்டை போட்டு ஆகணும். அத பார்க்க தயாரா இருங்க. இந்த தடவை மிகப்பெரிய தேச துரோகி யாருன்னா மோட்டு பட்லு. அதுக்கப்புறம் அவர்களோட நண்பர்கள். நீங்க எல்லாரும் தயாரா இருங்க. இப்போ ஆக்டோபஸோட கேட் திறக்கப்படுது. ஒரு நிமிஷம். நம்ம இனத்தோட சட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது ஒரு கைதியோட விருப்பத்தின் பேர்ல தான் சண்டையே நடக்கும். அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா யுத்தமே நடக்காது. கண்டிப்பா மேடம். நம்ம கிட்ட இன்னொரு சட்டமும் இருக்கு. ஒருவேளை அவங்கள யாராவது ஆக்டோபஸ தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிரந்தர விடுதலை அளிக்கணுங்கிற சட்டமும் இருக்குல்ல. அது உங்களுக்கு நல்லா தெரியுமே. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.